கடலூர் மஞ்சக்குப்பத்தில் புகுந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் வடியாமல் இரண்டாவது நாளாக தேங்கியுள்ளது. இதுகுறித்து விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினேஷ். வணக்கம். கடலூர் மாநகரின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மஞ்சக்குப்பம் சபாபதி நகரில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்திருக்கின்றன. 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் உட்புகுந்து காணப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாநகரின் மஞ்சக்குப்பம், செம்மண்டலம், புதுப்பாளையம், பாரதியார் நகர், முதுநகர், சீதாராம் நகர், வண்ணாரப்பாளையம் உட்பட பல்வேறு இடங்களிலும் வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் தற்போது வரை வடியாத நிலை தான் காணப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் அடித்து வரக்கூடிய இந்த வெள்ள நீர் வரத்து குறைந்தாலும் இந்த தாழ்வான குடியிருப்புகளில் தேங்கக்கூடிய மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது. இந்த குடியிருப்புகளை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் கனமழையின் போதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைப்பார்கள். இந்த ஆண்டும் இந்த பகுதியில் முழுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைத்துள்ளதாக பொதுமக்கள் கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் 4 நாட்களுக்கு மேலாக மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. தாழ்வான குடியிருப்புகளில் வெள்ள நீர் உட்புகுந்து வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள், சமையல் பாத்திரங்கள் உட்பட தண்ணீரில் அடுத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். தாழ்வான குடியிருப்புகளை பொறுத்தவரை சபாபதி நகரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு கீழாக இந்த குடியிருப்பு இருக்கிறது. 7க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றன. 10க்கும் மேற்பட்ட வீடுகள், குடிசை வீடுகள் முழுமையாக இடிந்து சேதமடைந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகளின் கருத்தை பொறுத்தவரை நிவாரண முகாமில் எங்களை தங்க வைத்திருந்தாலும் உடனடியாக வெள்ள நீரை வெளியேற்ற கடலூர் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.